எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோவக்காய் தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கோவக்காய் தேவையான அளவு, அப்புறம் 2 ஸ்பூன் குழம்புத்தூள், அவ்வளோதான். தக்காளியும் வெங்காயம் மட்டும் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயமும் தக்காளியும் அதில் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம ஒரு தூளுப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் குழம்புத்தூள் எடுத்திருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி நம்ம நிறையவே ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் கோவக்காய் வேகும். அது வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும். கோவக்காய் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அது லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கோவக்காவை போட்டால் போதுமானது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வதங்குறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காவை அதில் போட்டுடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி அது முங்குற அளவு இருக்கணும். நிறைய இருந்தால் தான் கோவக்காய் நல்லா வேகும். இந்தளவாவது தண்ணி இருக்கணும். இந்தளவு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கோவக்காய் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். சுருள சுருள நல்லா சூப்பராக இருக்கும். இது சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பொரியலாகவும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள்.